பிரேம்ஜிக்கு அடுத்து கல்யாணம் ஆகாத எல்லா முரட்டு சிங்கிள்ஸுக்குமே கல்யாணம் ஆகிட்டு வருது. அந்த வரிசையில பிக் பாஸ் மூலமா பிரபலமானவர் தான் பிரதீப் ஆண்டனி. அவருக்குமே இப்ப கல்யாணம் ஆக போகுது. ரீசெண்டா பிரதீப் அவரோட சோசியல் மீடியால என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சு, நானும் இப்போ ஃபேமிலி மேன் ஆயிட்டேன், எனக்கெல்லாம் கல்யாணமே நடக்காதுன்னு நினைச்சேன், பரவாயில்ல என்ன நம்பியும் பொண்ணெல்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் 90s கிட்ஸோட சாதனைகள் அப்படின்னு ஃபன்னா அவரோட சோசியல் மீடியால போட்டிருக்காரு. யார் இந்த பிரதீப் ஆண்டனி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதீப் வந்து அருவி, வால் அந்த மாதிரி படங்கள்ல ஹீரோவா நடிச்சு டாடால கவினுக்கு ஃப்ரெண்டா நடிச்சிருந்தாலுமே பிக் பாஸ் மூலமா தான் மேலும் பிரபலமானாரு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடியே பிக் பாஸ் சீசன் 3ல கவின் இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்டா உள்ள வந்து கவினுக்கு கன்னத்திலே ஒன்று விட்டுட்டு போனாரு. அப்பவே யாரா அந்த மனுஷன் அப்படின்னு நம்ம எல்லாரையுமே யோசிக்க வச்சாரு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் சீசன் 7ல இவர் கண்டஸ்டண்டா வரப்போறாரு அப்படின்னு தெரிய வரும்போது இவர் மேல ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனா பிக் பாஸ்ல இவர் பண்ண சில விஷயங்கள் பிடிக்காம போனாலுமே போக போக இவருக்குன்னே சில ஃபேன்ஸ் உருவாகிட்டாங்க. என்னடா இது நல்லா போயிட்டு இருக்கே அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு கான்ட்ரவர்சி ரெடி பண்ணி பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிட்டாங்க. ஆனாலுமே பிரதீப் வெளியே வந்து இதை பத்தி எந்த ஒரு இன்டர்வியூமே கொடுத்து பப்ளிசிட்டி தேடிக்கல. ஆனா அவருக்கு ரெட் கார்டு கொடுத்தவங்க தான் 1 by 1 எலிமினேட் ஆகிட்டே வந்தாங்க. மாயா மட்டும்தான் ஃபைனல் வரையும் வந்தாங்க, ஆனாலுமே அவங்களால ஜெயிக்க முடியல. பிரதீப்புமே அந்த டைம்ல அவரோட சோசியல் மீடியால இதை பத்தி யாருமே பேச வேணாம், நான் என்னோட கரியர்ல ஃபோக்கஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பிரதீப் ஆண்டனி ஆக்டரா இருந்தாலுமே அவருக்கு டைரக்டர் ஆகணும் தான் ஆசை. இப்போ பிரதீப் ஆண்டனி டைரக்ஷனுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ண போறாரு. அவர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு யாருன்னா, ரொம்ப வருஷமா பிரதீப் கூட டிராவல் பண்ணிட்டு இருந்தவங்க தான். பிரதீப் ரெட் கார்டு வாங்கிட்டு அவரோட கேர்ள்ஸ் குரூப் கூட எடுத்த போட்டோல கூட பிரதீப் பக்கத்திலே இருந்திருப்பாங்க. இவங்க யாரு, இவங்க என்ன பண்றாங்க, இவங்க பேர் என்ன அப்படின்றத பிரதீப்பே கூடிய சீக்கிரத்துல ரிவீல் பண்ணுவாரு அப்படின்றத எதிர்பார்ப்போம். பிரதீப்போட இந்த என்கேஜ்மெண்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.